11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சான்றோர் சித்திரத்தில் முதலாவதாக மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1815 பிறந்து 1876 இறந்திருக்காரு. 1815 1876 தான் இவருடைய காலம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்கள் போற்றிய தமிழ் மொழி பெரும் புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் அறிஞர்கள் இவரை எப்படி போற்றிருக்காங்க அப்படின்னா புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி, திருச்சிராபுரம் சொல்லுவாங்க, தற்போது திருச்சின்னு அழைக்கப்படுது. திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய அதவத்தூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவருடைய பணி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா திருவாவடுதுறை மடத்தோட தலைமை புலவராக இருந்திருக்காரு. திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் அறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவி திறந்து கற்றார். தமிழ் அறிஞர்களை இவரை தேடி போய் விருப்பப்பட்டு செவி திறந்து கற்றார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. திருவாவடுதுறை மடத்தோட தலைவராக இருந்தவங்க யாராருன்னா சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள். சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் இவங்ககிட்டலாம் பூக்கள் தோறும் தேடி சென்று தேனுண்ணும் வண்டு போல இவரை போய் பாடம் கற்றதாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இயற்றிய சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற நூல், சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற நூல் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய பெருமையை உணர்த்தும் நூலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் புகழ்ந்திருப்பார். யமக அந்தாதி, திரிப்பந்தாதி, வெண்பா அந்தாதி போன்ற அந்தாதிகளை உருவாக்கி புகழ் பெற்றவர். யமக அந்தாதி, திரிப்பந்தாதி, வெண்பா அந்தாதி. அதே மாதிரி கோயில்களுக்கு தல புராணம் பாடுவதில் வல்லவர். தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தவர். இவருக்கு சில மாணவர்கள் இருக்காங்க. யாருன்னா தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுற உவே சுவாமிநாதர். அவர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவராக தான் இருந்தார். தியாகராஜர், குலம்காதர், ஒருத்தர் இருப்பார் சவரி ராயல். மொத்தம் 4 மாணவர்கள் இருப்பாங்க. உவே சாமிநாதர், தியாகராஜர், குலம்காதர் நாவலர், சவரி ராயல் ஆகிய 4 பேர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர்களாக இருந்திருக்காங்க. இப்போ இவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கு புலமை கதிரவன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய அதவத்தூரில் பிறந்திருக்காரு. திருவாவடுதுறை மடத்தோட தலைமை புலவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருவாவடுதுறை மடத்தின் தலைவராக இருந்த சென்னை தாண்டவராயர், சுப்பிரமணிய தேசிகர், திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோர்கிட்ட தேடி போய் பாடம் கற்றிருக்காரு. இவருடைய சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற நூல் இவருடைய பெருமை உணர்த்தும் நூலாக இருக்குது. தல புராணம் பாடுறதுல வல்லவராகவும் இருந்திருக்காரு. அந்தாதிகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா யமக அந்தாதி, திரிப்பந்தாதி, வெண்பா அந்தாதிகள். அது மட்டும் இல்லாமல் மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்திருக்காரு. இவருடைய 4 மாணவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா உவே சாமிநாதர், தியாகராஜர், குலம்காதர் நாவலும், சவரி ராயல். இந்த 4 பேர் தான் அவருடைய மாணவர்களாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ.